வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னை அறிதல் அந்த நிகழ்வில் என்னென்ன மாற்றம் ஏற்படும், நன்மைகளா எதை சொல்லலாம், அப்போ விளைவு எப்படி இருக்குங்கிறத நான் இதில் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். தன்னை உணர்தல் நிகழ்ந்தோடனே நம்ம நான் யார் அப்படிங்கிற தன்மை தெரிஞ்சிடும். நாம் தான் கடவுள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துருவோம் இல்லைங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்போது இங்கே இருக்க எல்லாமே நம்மளோட தன்மை தான் அப்படிங்கிறதும் உணர்ந்துருவோம். இது உணரதா முடிஞ்சிருக்கும், அனுபவமாக வந்திருக்காது. அப்போது அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அப்படி நம்மக்கிட்ட இருக்க ஒரு பயம் போயிடும். ஒரு பயம் எப்படின்னா, அவங்க எது நினச்சிக்குவாங்களோ, நம்ம அவங்கள்ட்ட சொல்லாமல் வேணாமா அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த பயம் போயிடும். 2வது என்ன கேட்டிங்கன்னா, நம்ம மனசில் உள்ளதை தைரியமாக சொல்ல வரும். இதையெல்லாம் பேச பயப்படுறாங்க இல்லையா? இந்த காமம், அப்புறமா இந்த இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பேச மறைபொருளாக வச்சுருப்போம் இல்லையா? அதை நம்ம சத்தியமாக உண்மையாக என்ன இருக்கோ அதை அப்படியே பேச முடியும். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இருக்க நோய், நமக்கிட்ட இருக்க இது எல்லாமே வரும். ஆனால் அதுவே தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய பக்குவமும் மனசு எடுத்துக்கும். 2வது என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி இந்த உடலும் மனமும் இணைந்து செயல்படும். நீங்கள் சமையல்லாம் செஞ்சுட்டு இருந்தா, எப்படி ஒரு கணவன் பக்கத்துலேருந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரோ, அதே மாதிரி இந்த மனம் நம்மளை வேடிக்கை தான் பார்க்கும். நம்மக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாது, பயமுறுத்தாது. கேள்வி கேட்டு அது ஏன் பண்ணுறோம், இது ஏன் பண்ணுறோன்னு உள்ளுக்குள்ளே கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கோம்ல, அது ஓடாது. அதே மாதிரி செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது ப்ரெசென்ட்டில் இருப்போம். 90% ப்ரெசென்ட்டில் இருப்போம். அதாவது நம்ம ஒரு செயல் இந்த சாதம் பண்ணும்போது சாதம் கொதிக்குதான்னு பார்ப்போம், பருப்பு வெந்துருச்சான்னு பார்ப்போம், காய் நறுக்கிட்டு இருப்போம். இந்த செயல் செஞ்சுட்டு இருக்கும்போதே இதுக்குள்ளே தான் கனெக்ஷன் இருக்குமே ஒழிய, அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இது என்ன பண்ணிடும், நம்ம போயிடுவோமா, பஸ்ஸு கிடச்சிருமா, இவங்களுக்கு சாப்பாடு நேரத்தில் கொடுத்துருவோமா, இந்த மாதிரி எண்ணம் உள்ளே குதிச்சு பொங்கி வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த செயல் நடக்கும்போது என்னென்னா, எதிராளிக்கிட்டேயும் நம்ம மென்மையாகவும் அன்பாகவும் பேசுவோம். நம்ம பதட்டமாக இருந்தால் தான் அவங்க பதறுவாங்க. அவங்க பதறுனா கூட நம்ம உள்ளேருந்து பதற மாட்டோம். இது ஒரு விஷயம். 2வது என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு போதும், ஏதோ தேடணும், ஏதோ வேணும், மனம் முந்தி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அடுத்தென்ன இப்போ ஒரு சினிமாவே பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியலே பார்க்குறீங்கன்னா, அடுத்து நாளைக்கு என்ன நடந்துச்சு நம்ம உடனே நம்ம பார்த்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரம் இருக்கு இல்லையா? அது அப்படியே ஸ்டாப் ஆகி, ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிதானம் வந்துடும். ஒரு உணவு கிடைக்குது, ஒரு இது செய்யலைன்னா அது கிடைக்கல, ஒரு உடையோ நகையோ பொருளோ கிடைக்கலன்னா பரவாயில்ல, அது கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியும், வந்துடும். அடுத்து இதை எல்லாத்த விட என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு பணிவுங்கிறது இயல்பாக வந்துடும். அது அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட கூட நம்ம தைரியமாக பேச முடியும். ஒரு நடிப்பு போட முடியாது, ஒரு வேஷம் போட முடியாது, நம்ம போட வராது. பொய் சொல்கிறதுக்கு எப்படி வராதுன்னா, பொய் சொல்கிறது என்னென்னா, இந்த ஒரு நமக்கு நன்மைன்னு பொருட்டோ இல்லை அந்த பொய் சொல்கிறது ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்கிற மாதிரி சூழ்நிலையோ எதுவுமே அப்படி ஒரு தன்மையிலேருந்து நம்ம உடஞ்சிருப்போம். அதை விட கோவிலுக்கு போனால் தான் எல்லாமே, கோவிலுக்குள்ளே போய் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுங்கிறத தாண்டி அந்த கோவிலுக்கே எப்படி போவோம்னா, ஒரு அந்த தன்மையை உணர்ந்து, அந்த தன்மையை உள்ளுக்குள்ளே உணர்ந்து ஒரு ஆனந்தமாக தான் போவோமே ஒழிய, சும்மா எல்லோரும் மாதிரி நான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையான கோவில் போவேன், விளக்கு போட்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு நார்மல் மனிதர் பக்தி இருக்காது. தெய்வீகம்னு சொல்கிறாங்க இல்லையா? தெய்வீகம், அந்த தெய்வீகமே மலர்ந்தால் மட்டும்தான் அந்த இறைவனையே பார்க்குறது. எப்படி நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு எப்போமாவது போகிறோமோ, அது மாதிரி தான் என்ன ஒரு சூழ்நிலை காரணமாக நம்ம கோயிலுக்கு போவோமே ஒழிய, நார்மலாக எல்லோரும் போகிறாங்க நம்மளும் போகிறோங்கிற தன்மை உடஞ்சிருக்கும். அப்புறம் ஒரு கணவன் சரியில்லைன்னா, கணவன் மனைவி உறவு சரியில்லைன்னா, அவங்க புரிஞ்சுக்கிட்டு, அவங்கள ஏற்றுக்கிட்டு, இவங்க விலகி தனியாக நின்று, அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு தன்னை உணர்ந்தது நடந்ததுனால, அவங்க தனியாக
அவங்களுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள தான் குடும்பத்தோட தான் இணைஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள தனியா இருப்பாங்க. இத கணவனும் இல்ல சம்மந்தமா அந்த மனைவியோ புரிஞ்சுப்பாங்க. அந்த சுத்தி உள்ளவங்களும் இவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத முதல்ல வந்து புரியாம இருந்தாலும், காலப்போக்குல இவங்க வைராக்கியத்தோடையும், அந்த நிலையில தொடர்ந்து இருக்கிறதுனாலயும், இவங்க எந்த சூழ்நிலையிலயும் அதுலேருந்து மாறாம இருக்கிறதுனாலயும், அவங்களே ஒரு காலத்தில புரிஞ்சுப்பாங்க. இவங்களுக்குள்ள என்ன நடக்குங்கிறத. இங்க எல்லாமே ஒண்ணு. இங்க ஜாதி, மதம் இதெல்லாம் போயிரும். பெரியவங்க கிட்ட, சின்னவங்க கிட்ட எல்லாம் வந்து அப்பவே ஒரு 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 கருணை, பணிவுலாம் வந்துரும். தனக்கு வச்சுக்கணும், தன்னோடது அப்படின்னு இருக்காது. பிறருக்கு குடுக்கணுங்கிற எண்ணம் வரும். அதுவும் சிறப்பானத குடுக்கணும்னு வரும். காதல் வந்து அந்த நேசமா மாறிரும். நீங்க எனக்கு குடுத்தா தான் நான் உங்களுக்கு குடுப்பேன் அப்படிங்கிற போட்டியெல்லாம் போடாது. நமக்குள்ள இருக்க ஒரு நல்ல தன்மைய வந்து வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்த முயற்சி பண்றத விட, அந்த இயற்கையே நமக்கு உதவி பண்ணி அத செயல்படுத்தும். நம்மகிட்ட இருக்க துன்பம் குடுக்குறவங்க, நமக்கு வந்து இடைஞ்சல் குடுக்குறவங்க, நம்ம மேல வந்து விரோதித்தனம் இருக்கவங்கலாம் நம்மள விட்டு அவங்களே போயிருவாங்க. நாம போ வைக்க தேவையில்ல. அவங்களே போயிருவாங்க. ஒருவேளை யாராவது சிரிச்சுக்கிட்டே நம்ம கூட வந்து வஞ்சகத்தோட பழகணும்னா, அவங்க நம்மகிட்ட வர முடியாது. வர முடியாம போயிரும். அப்புறம் அந்த கெட்டத்தன்மையினால திருஷ்டி, இந்த கண் திருஷ்டி அப்படி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நம்மகிட்ட இருந்து உடைஞ்சிரும். அந்த நம்ம கடவுளே நம்ம கூட இருக்கிறதுனால, கடவுளே நம்மன்னு உணர்ந்ததுனால, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அ அந்த மாரி உள்ளவங்கள வந்து நம்ம அப்படி மன்னிச்சுட்டு, அப்படியே அவங்களுக்கு சிரிச்சுட்டு அப்படி லைட்டா கடந்து போயிருவோம். இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே ஒரு அகங்காரமோ, அதுக்கு பதில்வினை ஆற்றணுமோ, இல்லன்னா ஈகோனாலயோ அதெல்லாம் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். ஓடணும். அடுத்து அடுத்து நின்னோனே என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, நிதானம் வந்துரும். பொறுமை வந்துரும். சகிப்புத்தன்மை வந்துரும். மாமனார், மாமியார் என்ன பண்ணாலும் அத ஏத்துக்கிற தன்மை வந்துரும். அவங்க என்ன கோணத்திலிருந்து இத சொல்றாங்கங்கிறது நமக்கு புரிதல் வந்துரும். அதனால நம்ம அவங்க அவங்க நினைக்கிறத அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுருவோம். அதனால அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து, நம்மகிட்ட இருக்க அந்த உறவ வந்து அவங்களே பகைமையா மாத்தணும்னு நெனச்சா கூட, இங்க பகைமையா மாத்தாம, ஒரு வெறுமையாவாவது போகுமே ஒழிய, கண்டிப்பா பகைமை வராது. இது நம்ம வீடு மட்டும் இல்லாம, சுத்தி இருக்க தன்மையில கூட மாறிரும். வீட்ல சதா இரைச்சல் கேட்டுட்டு இருக்கிறது, கத்துறது, இதாகிறது எல்லாமே அப்படியே அமைதி ஒரு 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 விதமான ஒரு இலகுத்தன்மைக்கு வந்துரும். இவ்ளோ நன்மை இருக்கு, தன்னை அறிதல்ல. அதனால தான் தன்னை அறிதல் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன என்ன மாரி மனிதர்கள் வேணுமோ, அவங்க நம்ம நோக்கி வருவாங்க. நாம அவங்கள நோக்கி கவர்ந்து இழுக்கப்படுவோம். அதுக்கப்புறம் வந்து செயல் எல்லாமே வந்து என்னன்னா, எது நடந்தாலும் இறைவனோட கண்ட்ரோல்ல தான் நடக்குதுன்னு நம்ம ஏத்துப்போம். நமக்குன்னு ஒரு திட்டமோ, நமக்குன்னு ஒரு இதோ இருக்காது. திட்டம் வேணா போடுற மாரி இருக்கும். ஆனா, அதோட நோக்கம், அதோட செயல், அதோட விளைவு, முடிவு எல்லாமே இறைவன்ட்ட இருக்குன்னு நம்ம உணர்ந்துப்போம். அதனால கடமையை செய்வோம். பலனை எதிர்பார்க்க மாட்டோம். அன்கண்டிஷனல் லவ் நிலைக்கு வந்திருப்போம். "நீ எனக்கு இது பண்ணின, நான் அதனால உனக்கு அது பண்றேன். நீ எனக்கு இது வாங்கி குடுத்தா, நான் உனக்கு இப்படி வாங்கி தருவேன்." அப்படிங்கிற பிஸ்னஸ் பேரம்லாம் விட்டுரும். ஸோ, குழந்தைங்கள நம்ம குழந்தைங்களாவே பார்ப்போம். அவங்க இடத்துலேருந்து இறங்கி, இப்ப 20 வயசு ஒரு பெண்ணுகிட்ட போய் நம்ம 60 வயசு ஒருத்தங்க போய் அவங்க அவங்க இலையில 60 வயசுல தான் இவங்க இருப்பாங்க. 20 வயசுல தான் அந்த குழந்தை இருக்கும். நம்மளால இந்த 20 வயசுக்கு போய் அவங்ககிட்ட பேச முடியும். அவங்களுக்கு இருக்க மனநிலைக்கு ஏத்த மாரி நம்ம மனநிலைய வந்து புரிஞ்சு பேச வைக்க முடியும். அதனால நம்மகிட்ட அவங்க இணக்கமா இருப்பாங்க. இந்த உறவு முறை இதனால இலகுவாக்கப்படும். எளிமையா இருக்கும். முரண்பட்டு இருக்காது. ஒரு வேலையாகட்டும், ஒரு வேலை செய்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அர்ப்பணிப்போட வேலை செய்வோம். ஆத்மார்த்தமா வேலை செய்வோம். அதனால வந்து என்னன்னா, நமக்கும் மகிழ்ச்சி, அங்க சுத்தி இருக்கவங்களும் மகிழ்ச்சி.
அதனால் வந்து என்னென்னா தேவையற்ற பேசுகள் பேச மாட்டோம். நம்ம மற்றவங்கள புறம் கூற மாட்டோம். அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத யார்கிட்டையாவது கேட்கணுங்கிற ஆசை வராது. அதை விட என்ன கேட்டிங்கன்னா, நாம் என்ன செயல் செய்கிறோம் அப்படிங்கிறதுல தெளிவும், நாம் வந்து செயல் செய்யும்போது அதில் வந்து ஏதாவது வந்து ஒரு குற்றம் குறை வந்துடக்கூடாதுங்கிற வந்து ஒரு விழிப்புணர்வோடும் செய்வோம். நீங்கள் என்னை பார்க்கும்போதே எந்த நோக்கத்தில் பார்க்குறீங்கங்கிறது எனக்கு உணர்ந்துக்க முடியும். தன்னை உணர்ந்த ஒவ்வொருத்தங்களுக்கும். அப்போ தன்னை உணர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, அதுவே இயற்கையே நம்மளை வந்து வழிநடத்த செய்யும். இன்னும் சொல்லணும்னா உடல், பொருள், ஆவி அனைத்தும் மாற்றப்பட்டு புதுசாக கொடுத்துருக்கோம். அதனால தான் நம்ம செல்கள், சதை, நரம்பு, எலும்பு எல்லாமே ஒரு விதமான ஒரு ஆற்றல் நிலையால் நம்ம வந்து சுத்திகரிக்கப்பட்டிருப்போம். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு அலர்ட் ஆகி நமக்கே ஒரு ஒரு அந்த பிரச்சனையை பற்றி இங்கே பிரச்சனை இருக்குங்கிறத வந்து நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டிமேஷன் மாதிரி நமக்கு வந்து அடையாளமாக காட்டும். அதனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா, எவ்வளோ எவ்வளோ நன்மையான விஷயங்கள் நடக்கும்போது இது தன்னை அறிதல் எவ்வளோ பெரிய முக்கியம். அதனால தான் தன்னை அறிதல் ஒரு மனிதனுக்கு ரொம்ப 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 தவிர்க்க முடியாத செயலில் நடந்தே தீரணுங்கிறது இவ்வளோ தீர்மானமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இதனால தான் ஏற்படுது. நீங்கள் ஒரு பூவை ஒரு பூவாக பார்ப்பீங்க. அதுக்கும் உயிர் இருக்குன்னு உணர முடியும். நீங்களும் உயிரோடு இருக்கீங்கன்னு உணர முடியும். உங்களுக்குள்ள அந்த பூவை தொடும்போது அந்த ஆற்றல் மாற்றம் அந்த அந்த டிரான்சாக்ஷனை உங்களுக்கு உணர முடியும். அது சிலிர்க்கும். அது அது மலருது, அதை பார்த்து சிரிக்கிறத உங்களால் உணர முடியும். நீங்கள் அதை பார்த்து சிரித்தா அதுவும் சிரிக்கும். அது உங்களை உணர்ந்துக்கும். இது மாதிரி தான் உயிரற்ற பொருட்கள், உயிரில்லாத பொருட்கள் எல்லாமே. அதனால் இங்கே தன்னை அறிதல் வந்து ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக அதை அடைஞ்சிடணுன்னு தான் பேராசை வருது. அதனால தான் அந்த ப்ராசஸை வந்து கட்டாயமாக வேணும் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த பூமி ஒரு குளிர்ந்தா மனம் குளிர்ந்தா எப்படி இருக்கும், அந்த அந்த மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்கிறது, வயிறு ஃபுல்லாக ஒரு உணவு உண்டா ஒரு மகிழ்ச்சி வரும்ல, ஒரு ஒரு ஏகாந்தத்தில் இருந்தால் ஒரு மகிழ்ச்சி வரும்ல, ஒரு குழந்தையோட சிரிப்பை பார்த்தா நமக்குள்ளே ஒரு அமைதி வரும்ல, இதெல்லாம் வந்து நம்ம உண்மையாகவே பார்ப்போம். வேறொரு எண்ணத்தில் இருந்துக்கிட்டு இருக்க மாட்டோம். குளிகள் நடக்குதுன்னா குளியல் தான் நடக்கும். தண்ணி எடுக்கிறது, அந்த சுற்றி இருக்க பாத்ரூம் பார்க்குறது, அந்த பைப் திருகிறது, அதுக்குள்ளே மட்டும்தான் அந்த கனெக்ஷன் இருக்கும். வேறு யாரையும் யோசிக்கிறதோ, எப்போவோ பேசின விஷயங்களோ ஓடாது. எண்ணத்துக்குள்ளே ஓடாது. மனம் அதான் சொன்னனே, நீங்கள் ஒரு ஆத்மார்த்தமான கணவன் மனைவினா எப்படி இருப்பாங்களோ, அது மாதிரி மனமும் உடலும் ஒத்திசைந்து செயல்படும். இதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்தை வந்து ஏன் நம்ம வந்து தவற விடணும்? இறைவன் வந்து நமக்கு வாழ்க்கையை வாழ்கிறது தானே கொடுத்துருக்கான். அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் போவோமே. இன்பம், துன்பத்தை வந்து நம்ம சரிசமமாக பார்க்கணுமா என்ன? இன்பமாக இருந்துட்டு அதையும் கடந்து போயிடுவோம். துன்பமாக இருந்தாலும் அதை கடந்து போயிடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம அந்த இன்பத்தையும் உணர்ந்து துன்பத்தையும் உணர்ந்து போயிடலாம். அதுக்கு தன்னை அறிதல் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் ஒரு சின்ன தோட்டம் போடலாம், புக்கு படிக்கலாம், இன்னும் சொன்னால் கதை எழுதலாம். நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கதையெல்லாம் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஒரு விஷயம் எனக்கு இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. ஒரு 20 எபிசோட் எழுதுகிற மாதிரி ஒருத்தங்க கதை எழுதியிருக்காங்க. அந்த கதை போகிற போக்கை பார்த்துட்டு அது 200 எபிசோடாக மாற்றிருக்காங்க. இதே மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்குது. இந்த கதாபாத்திரத்தையும் அந்த சூழ்நிலையும் நம்ம என்ன வேணால் மாற்றிக்கலாம். சாம்பாரை காய் வேக வச்சுட்டு பருப்பு வேக வைக்கலாம், இல்லை பருப்பை வேக வச்சுட்டு சாம்பார் வைக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் இல்லையா? அது மாதிரி தான் இங்கே வாழ்க்கை. வாழ்ந்துடலாம் ஆனந்தமாக. நமக்குள்ள இந்த தன்னை உணர்தல் நிகழ்ந்தா மலர்ந்தா பேரின்பம் கண்டிப்பாக கிடைக்கும். சிற்றின்பம்ங்கிறது வந்து என்னன்னே தெரியாத போது நம்ம எப்படி பேரின்பத்தை உணர முடியும்? இங்கே சிற்றின்பம்
கடந்து பேரின்பம் உணர முடியும். அதனால் தன்னை அறிதல் மிக மிக முக்கியம். நன்றிகள்.